கஸ்டமர் வந்து எனக்கு இந்த சாரீ தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜார்ஜெட் சாரின்னு நினைக்கிறேன். இதில் வந்து முந்தானையில் வந்து நெட்டில் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாட்டின் ரிப்பன் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து முந்தானையில் இந்த மாதிரி டிசைன் தான் வந்திருக்கு. பார்க்க இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இந்த டிசைன்லாம் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் தைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த மாதிரி தைச்சிருக்கேன். இதுக்கு வந்து பாடி கொடுக்காம இதை வந்து ஸ்லீவுக்கு கொடுத்துட்டு புட்டாஸ்லாம் வந்து எதுவுமே வீணாகாத மாதிரி நான் தைச்சிருக்கேன். இதில் பாருங்கள், ஸ்லீவு கொடுத்துட்டேன். முந்தானை வந்து நமக்கு எல்போ ஸ்லீவ் தான் வந்தது. அந்த அளவுக்கு தான் அதோட முந்தானையோட லென்த் இருந்துச்சு. உள்ளே வந்து லைனிங் கொடுத்து இந்த மாதிரி நான் தைச்சிருக்கேன். கீழே வந்து புட்டாஸ் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பேனல்ஸ் போட்டிருக்கேன். பீஸ் பேனல் போட்டிருக்கேன். நல்லா வந்து ஃப்ளேராக கிடச்சிருக்கு. புட்டாஸ் எதுவுமே வீணாகலை பாருங்கள். எல்லா புட்டாவும் அதிலே இருக்குது. எதுவுமே வந்து நான் கட் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக வந்திருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு சாரீஸை வேஸ்ட் பண்ணாமல் நல்ல ஒரு ஃப்ராக் தைக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.